மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பானிபூரியில் பார்த்தீங்கன்னா பானி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். கேன்சர் வர்ற மாதிரி இருக்குன்றதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் க்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீன் கலர் டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க சில பேர். இதுதான் அந்த ஆப்பிள் க்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பானிபூரி கடையில் என்னைக்கா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுனாவே இப்போ ஆல்ரெடி இந்த பஞ்சு மிட்டாய் கோபி மஞ்சூரியன்லாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்களே சார், அதில் யூஸ் பண்ணுற ரசாயனம் தான் இதுவும் ஒன்றா சார்? ஆமாம், அதே மாதிரி தான் வரும். அது வந்து கலர் வேறு, இது வேறு கலர். அது வந்து பிங்க் கலரு, இது வந்து க்ரீன் கலர். ரசாயனம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் சார்? டை வந்து நம்மளோட உணவு இதுலேயே கிடையாது, உணவு செயின்லேயே கிடையாது. அது வந்து நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் போடுறோம்ல, அந்த கலர் தான். டை நம்ம உடம்பு விட்டு போகிறதுக்கு 60 நாள் ஆகும். வெளியே ஒரே நாளையிலலாம் போயிடாது. ஒன்று மோஷனில் போகணும், இல்லை யூரினில் போகணும். ஸோ அந்த பாடி வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்குள்ளே அது என்ன ஆகும்னா, அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் என்ன பண்ணுவோன்னா உடனே பாடி செல்ஸ் எல்லாம் லோக்கலாக அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காளான்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க இல்லையா சார், அதுலேயும் கூட இந்த ரசாயனம் கலக்கிறாங்களா சார்? அதுதான் இந்த மசாலா ப்ராடக்ட் தான் அதே மாதிரி தான். இந்த 65க்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் கலர் தானே, ஃபுல் அண்ட் ஃபுல் தானே ஆட் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு அதானே யூஸ் பண்ணுறாங்க கலரு. ஒரு 4 to 5 சொட்டு விட்டாவே போதும், ஒரு பானைக்கு வந்து அந்த கலர் வந்து வந்துடும். ஸோ இந்த கெமிக்கல் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோம்னா உடனடியாக கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக. பானிபூரியில் வந்து கேன்சர் வரக்கூடிய ரசாயனம் வந்து இருக்கிறதா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வருமா சார்? அதாவது பானிபூரின்றது நல்ல உணவு தாங்க. அதில் வந்து சாப்பிட்டால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ஒரிஜினல் பானிபூரி எப்படி தயாரிக்கணுன்றது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அது பிரகாரம் பானிபூரியில் பார்த்தீங்கன்னா இந்த பானி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம வந்து நார்மலாகவே பார்த்தோம்னா கொத்தமல்லி அண்ட் புதினா யூஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணி பண்ணுவாங்க. அதில் வந்து உப்பு, சர்க்கரை, இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஸ்வீட் எல்லாம் கூட அதில் கலப்பாங்க. உப்பு மெயினாக போடுவாங்க. ஸோ இது வந்து சேஃபானது. அன்சேஃப் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொன்னீங்களா, கேன்சர் வர்ற மாதிரி இருக்குன்றதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் க்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீன் கலர் டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஒரு சிலர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா, நம்ம பஞ்சு மிட்டாயில் எப்படி இந்த ரொடமின் பி கலந்துருந்ததோ அந்த மாதிரி இதில் கூட அது வர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த கர்நாடகாவிலேருந்து இந்த ரிப்போர்ட் இன்னும் வரல, எந்த மாதிரி இது இருக்குன்னு. எங்களோட அசம்ஷன் வந்து அந்த க்ரீன் கலருக்கு ரொம்ப பிரைட்டாக நீங்கள் க்ரீன் கலர் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராபப்ளி. அது வந்து கேன்சர் காசிங் ஏஜெண்ட்டாக கூட இருக்கலாம். நார்மலாக பூரி இப்போ பார்த்தோம்னா பூரி தயாரிக்கிற முறையில் தான் நமக்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கோம். அன்ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கீழே எல்லாம் போட்டு அது மேலே மிதித்து அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அல்லது இந்த பானிபூரியில் எடுத்து அந்த தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி கை விட்டு கூடுவாங்க, அந்த மசாலாலாம் அந்த பூரிக்குள்ளே வைக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்ஹைஜீனிக்கில் பார்த்திங்கன்னா இதுதான் வரும். டயரியா, வாமிட்டிங், வயிற்றுவலி, இந்த மாதிரி காசு தான் நமக்கு வரும் இல்லையே. ஆனால் கேன்சர் இந்த ஒரிஜினல் இதில் வராது. இந்த மாதிரி டை அந்த கலருக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இருக்கலாம் குறி. இப்போ தான் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து நாங்கள் ரிப்போர்ட் பார்த்தோம். ஸோ உடனடியாக எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் இன்றைக்கி ஆணையிட்டிருக்காங்க, இது உடனடியாக இதில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சென்னை பொறுத்த வரையிலும் நான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து நான் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நமக்கு சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, நமக்கு இல்லாத இடமே கிடையாது. சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாருக்குமே பானிபூரி விற்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல போய் எடுங்க, அப்படி சாம்பிள் போட சொல்லியிருக்கேன். போட்டு அதில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் வந்து மைக்ரோபியல் க்ரோத், அதாவது அதில் ஏதாவது ஈகோலை, சால்மனோலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியல் ஃபார் ஃபங்கல் க்ரோத் இருக்கான்றதும் பார்க்க சொல்லி இன்றைக்கி லேபுக்கு நமக்கு எடுத்துருக்கோம். ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு 3 to 4 நாள் ஆகும் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளே. இன்றைக்கி காலையிலேருந்தே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒர்க்கை. எங்கள் ஆணையர் அவங்க கொடுத்த உத்தரவின் பேரில் உடனடியாகவே நாங்கள் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சென்னை முழுக்கவே எங்கள் இந்த கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 3 நாளில் தெரியும் நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா, இந்த டை ஏதாவது கலக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி இந்த பஞ்சு மிட்டாய் கோபி மஞ்சூரியன்லாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்களே சார், அதில் யூஸ் பண்ணுற ரசாயனம் தான் இதுவும் ஒன்றா சார்? ஆமாம், அதே மாதிரி தான் வரும். அது வந்து கலர் வேறு, இது வேறு கலர். அது வந்து பிங்க் கலரு, இது வந்து க்ரீன் கலர். அப்புறம் பியூர் க்ரீன் என்கிட்ட இருக்குது, காமிக்கிறவங்ககிட்ட.
பியூர் க்ரீன். அது சும்மா ஒரு சொட்டு விட்டால் போதும். உங்களுக்கு ஆப்பிள் க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு விட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரம்மு நிறையா கூட உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பாக கேன்சர் உண்டாகும். நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா அந்த தண்ணி அவ்வளோ பச்சை கலரில் இருக்கும். ஆமாம் சார். நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம கொத்தமல்லி ஆகட்டும் புதினா ஆகட்டும் அதை வந்து நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் பண்ணால் கூட அவ்வளோ பிரைட்னஸ் கலர் கிடைக்காது நமக்கு. ஆனால் இந்த ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும் அவ்வளோ ஒரு க்ரீன் கண்ணை பறிக்கக்கூடிய க்ரீனுக்கு வரும். அவ்வளோ பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அந்த தண்ணியில் மோந்து பண்ணுறது அது ப்ராபப்ளி நான் எதிர்பார்க்குறது வந்து அதுதான் இருக்கலாம். ப்ராபப்ளி இந்த டைனால் நமக்கு கால்சினோஜன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதனால் சார் அந்த ரசாயனம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க? வேறு என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் சார்? கேன்சர் இது அந்த டை வந்து நம்மளோட உணவு இதுலேயே கிடையாது, உணவு செயின்லேயே கிடையாது. அது வந்து நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் போடுறோம்ல அந்த கலர் தான். அந்த ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ரசாயனம். ஆமாம், ஷர்ட்டுக்கு லெதருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டைஸை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி தான் நமக்கு அது இது நம்ம பஞ்சு மிட்டாய்க்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்ததுன்னா பானிபூரியை யாரெல்லாம் இது மாதிரி தயாரிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்துக்கு மேலுமே கேஸ் வந்து போட்டு கிரிமினல் நடவடிக்கை உணவு பாதுகாப்பு துறை மூலம் உடனடியாக எடுக்கப்படும். இது வேற என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் சார்? சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாச்சும் வருமா? அதான் நம்ம அதில் சொன்ன பற்றிலாம் ஹைஜீனிக் கையில் நம்ம வந்து சுத்தமானது அந்த பூரி வந்து தயாரிக்கும் பொழுது ஒரு தரமான பொருள் இல்லாமல் தயாரிக்கிறது. எந்த இடத்துல தயாரிக்கிறாங்க? இப்போ பூரி பார்த்தோம்னா சில இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தா அவங்களே பூரி போட்டு அப்படியே எடுத்து ரெடிமேட் பானிபூரின்னு விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சேஃபு. இப்போ வந்து அந்த நீங்கள் ரெடிமேட் பானிபூரி பார்த்தீங்களா, அந்த தயாரிக்கும் இடம் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம போய் முதல்ல பார்க்கணும். பிகாஸ் அந்த நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நம்ம அந்த பொருட்கள் எப்படி வாங்குறாங்க, அந்த பூரி எப்படி வர்றாங்க, எண்ணெய் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நாள் யூஸ் பண்ண எண்ணெயை வந்து அவங்க வந்து ஒரு டாப்பிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் போட்டு பூரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குறைய ஊற்றினே இருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து இதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த மசாலா தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு மசாலா போடுவாங்களா, அது தயாரிக்கிறப்ப கூட அந்த பிசைகிறப்போ கையை வந்து கழுவாமல் அப்படியே பிசைஞ்சிட்றது, அந்த மசாலா போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவன் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான், அப்புறமேட்டு பெஞ்சை பிடிச்சி இழுப்பான், அப்புறம் துணி ஒரே ஒரு அழுக்கு துணியை வச்சு துடைப்பாங்க. அவ்வளோதான், தொடச்சி அதில் போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், டயரியா, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக வரும். ஸோ ஃபீவர், ஸோ சிவியர் டயரியா ஆச்சுன்னா நம்ம டெத்துக்கு கூட கொண்டு போய் அதை லீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டை தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், டை நம்ம உடம்பு விட்டு போகிறதுக்கு 60 நாள் ஆகும். வெளியே ஒரே நாளையிலலாம் போயிடாது. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபேண்டா இதெல்லாம் குடிக்கிறீங்கல்ல, இந்த கலர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்தா கூட நீங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும், உடனே வெளியேற. நாக்கெல்லாம் கூட அதே கலரில் இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் இந்த உடம்பு விட்டு போகாது. ஒன்று மோஷனில் போகணும், இல்லை யூரினில் போகணும். அப்படி இருக்கிறப்போ அந்த மோஷனும் பச்சையாக போகாது, யூரினும் உனக்கு பச்சையாகாது. ஸோ அந்த பாடி வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்குள்ளே அது என்ன ஆகும்னா அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் என்ன பண்ணுவோன்னா உடனே பாடி செல்ஸ் எல்லாம் லோக்கலாக அரிக்க ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துலலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அது அரிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன, அந்த ஆறாத புண்ணு உள்ளுக்கார இருக்கும் குடலில் வரக்கூடிய வாய்ப்புகள். அந்த புண்ணு ஆறாத புண்ணு நாள்பட என்னாகும், கேன்சராக மாறிடும். ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸாக இருக்கும். ப்ராபப்ளி கிட்னிலேருந்து வெளியேற்ற முடியாமல் கிட்னி பாதிப்பு வரலாம். லிவரில் போய் உட்காரும் அந்த கலர், லிவர் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும், லிவர் டேமேஜ் வரலாம். ஸோ பார்த்தோம்னா உடம்புல எல்லா பகுதிக்குமே போகும், ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போதோ அதெல்லாம் போகும். ஸோ இந்த டை வந்து யூஸ் பண்ணோன்னா தவறு. ஓகே, இந்த டை வந்து உடலுக்கு இவ்வளோ கெடுதல்னு தெரிஞ்சுமே இவங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா சார்? தெரியாமல் பண்ணுறாங்க. அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75% to 80% ஆஃப் வந்து வடநாட்டு இளைஞர்கள் தான் இது வந்து வண்டி வச்சுருக்காங்க. அதை தான் அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இடங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் மெட்ராஸில் நிறைய நம்ம வடநாட்டு இந்தியர்கள் இருக்காங்க, அங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், எல்லா இடத்துலையும். அங்கே ரெண்டாவது வந்து மக்கள் நிறைய கூடக்கூடிய மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சு, டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, எங்கேப்பா மக்கள் நிறையா கூடுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் இல்லாத இடமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எவ்வளோ சேஃப்டி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பானியை வந்து அவங்க ப்ராப்பராக தயாரிக்க தெரியாது. அவங்களுக்கு பானி தயாரிச்சோன்னா அந்த பானி ஒரு நாளைக்கு தான் வச்சுக்கணும்.
கொஞ்சம் அது ஹவர்ஸ் கணக்கில் தான் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா இவங்க இப்போ ஏற்கனவே கையை உள்ளே விட்டு தான் எடுப்பானுங்க. இப்படி இவ்வளோ தூரம் கையை உள்ளே விட்டு தான் எடுப்பான். ஸோ அந்த பானி வந்து சில பேர் டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுக்குவாங்க. நைட்டு அடுத்த நாள் வண்டியில் திரும்ப கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாக்டீரியா க்ரோத்தோ ஃபங்கல் க்ரோத்தோ எல்லாமே அசிங்கமாகவும் பரவும். எடுத்து சாப்பிட்டோம்னா போதும், அடுத்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி குழந்தைங்களுக்கு வரும். அதனால் நம்ம வந்து அந்த அன்ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து சாப்பிட வேணாம். சென்னையிலே வந்து தரமான கடைகள் நிறையா இருக்குது. இந்த பானிபூரி வந்து அவ்வளோ தரமாக பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம குற்றமே சொல்லணும். ஆசைக்கு போய் நம்ம வாங்கி சாப்பிடலாம். பட் பார்த்தோம்னா நம்ம இதில் மெயின் விக்டிமாக நம்ம வந்து யாரை பார்க்குறோம்னா ஏழைங்களை தான் பார்க்குறோம். அவங்க ஆசையாக போய் வாங்கி சாப்பிட்றாங்க. குழந்தைங்கள் தான் அது அட்ராக்டாக இருக்கும். அந்த குழந்தைங்க பீச்சுக்கு போங்க, எனக்கு பானிபூரி வேணும் அப்படின்வாங்க. அப்போ வந்து அந்த பானி கொடுத்தானா அவ்வளோதான், குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு. அதை ஒழுங்காக பார்க்காம விட்டோம், வித்தின் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு டெத் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த சாட் மசாலான்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்களே, அது சேஃப் தானே சார்? அதுதான் சொல்கிறேன், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் இந்த இது மட்டும் இல்லை, சாட் மசாலா ஏற்கனவே மசாலா வந்து நமக்கு வந்து கேன்சர் காசிங்கன்னு சொல்லி நிறைய மசாலா வந்து இப்போ தடை பண்ணியிருக்கிறோம். அந்த மசாலா யூஸ் பண்ணுறனாலையும் வரலாம். இந்த டை யூஸ் பண்ண நான் சொன்னது பூரா இது வரைக்கும் பானி இல்லை, இது இங்கே சொல்கிறதும் மசாலா. சாட் மசாலாலேயும் இந்த டை இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து சர்வலன்ஸ் எடுத்து நான் வந்து 1க்கு 2 தடவை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இங்கே நம்ம இதில் வந்து கொஞ்சம் சேஃபாக நம்ம இருக்கிறோம். சேஃப் ஜோனுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த காளான்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க இல்லையா சார், அதுலேயும் கூட இந்த ரசாயனம் கலக்கிறாங்களா சார், இந்த கலர் பவுடர்னு சொல்கிறீங்களா? அதுவும் அதுதான் இந்த மசாலா ப்ராடக்ட் தான். அதே மாதிரி தான் இந்த 65க்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் கலர் தானே, ஃபுல் அண்ட் ஃபுல் எதானே ஆட் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு அதானே யூஸ் பண்ணுறாங்க கலரு. இந்த கலரிங்னு அதான் தான் சொல்கிறேன், வீட்லேயோ கடையிலையோ எக்ஸ்ட்ரா கலர் மட்டும் வந்து போட்டிருக்காங்கன்னா அந்த உணவு எந்த ரூபத்துலையும் நம்ம எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அது வேறு எந்தெந்த பொருட்களை சார் இது கலக்கிறாங்க, மக்களுக்கு இது தெரியாமல் சாப்பிட்றாங்கன்னா வேறு எந்தெந்த பொருட்கள் சார்? மெயினாக வந்து இந்த பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பச்சை கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கூல்ட்ரிங்க்ஸு, அதில் வந்து லோக்கலாக தயாரிக்கிற பார்த்தீங்கன்னா எங்களோட FSSAI நாம்ஸ் இல்லாமல் லோக்கலாக தயாரிப்பாங்க, அவங்க இதில் பண்ணலாம். சிக்கன் 65 அந்த போடுறாங்க பார்த்திங்க, மசாலா போட்டு வச்சான்னு பச்சை கலர் சிக்கன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நத்திங் பட் இது. இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் மசாலா வந்து கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சி சிக்கன் மேலே தடவுனீங்கன்னா அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக சார், அவ்வளோ கலர், க்ரீன் கலர். ஆமாம், அவ்வளோ வரும். ஸோ அந்த சிக்கனில் இருந்ததுன்னா போடலாம். நீங்கள் மஞ்சூரியனில் கூட இருக்கலாம். அது மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த வாயிலையோ இல்லை கையிலையோ அந்த கலர் ஒட்டுச்சுன்னா நீங்கள் அந்த உணவை தொடவே கூடாது. அது வந்து கண்டிப்பாக உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கின்றது நீங்கள் கண்ணை மூடிட்டே ஒத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஆப்பிள் க்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் விட்டால் கூட போதும், நம்ம தண்ணியில் கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட இதில் வந்து அவ்வளோ வந்து அந்த கலர் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பானிபூரி கடையில் என்றைக்கா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுனாவே நம்ம வந்து வெரி கேர்ஃபுல், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கிரேடட் கலர்ஸுகளும் நமக்கு இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் வந்து நமக்கு வந்து சில அளவுகள் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபுட் கிரேடட் அளவுகள்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அதை வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னும் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன், ஆக்சுவலாக ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 to 5 சொட்டு விட்டாவே போதும், ஒரு பானைக்கு வந்து அந்த கலர் வந்து வந்துடும். ஸோ இந்த கெமிக்கல் வந்து கண்டிப்பாக அவங்க நம்ம சாப்பிட்டோம்னா உடனடியாக அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தின்னு நம்ம சொல்லலாம். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.